Hello friends, welcome to Fantasy Kurtham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 9வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா எம்ஐ vs ஜிடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. விடுவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த மேட்சோட அதாவது பிச்சோட தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நரேந்திர மோடி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பியூர்லி ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு வேணும், ஹை ஸ்கோர் வேணுமாவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளே பிளேயரே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்ல நல்ல லைன் லென்த்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். ஸ்டார்டிங்ல 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பெரிய ஹிட்டிங் மைண்ட் எல்லாமே பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஸ்டார்டிங்ல 1 or 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா டீம் கொஞ்சம் கிளாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 5 ஓவருக்கு போனதுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் போக போக மிடில் ஓவர்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவோட ரெக்கார்ட்ஸை பார்க்கும் போது டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும் குபேர ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம பிக் பண்ண போறோம். கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க போறது கிடையாது. 11 பேருக்கு டீமை கிரியேட் பண்ண கிடையாது. ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி நம்ம நிறைய மணி வின் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும் குபேர ஃபண்டஸ் ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் இருக்கட்டும் அது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி நாங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ஆப்ஷனும் வந்திருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ணலாம். அந்த மாதிரி காம்பினேஷன்லயும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 6 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. மினி அதாவது ஃப்ரீ கிவ்வேஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு 55 லட்சம் பிரைஸ் ஒர்த்து உள்ளதா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல மொதல் 3 பிரைஸ் பாருங்க. மொதல் 3 பிரைஸும் நல்லா ஒரு ஒர்த்தமான பிரைஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 பிரைஸ் மட்டும் கிடையாது. மொதல் 10 பிரைஸ் நமக்கு நல்ல ஒரு ஒர்த்தமான பிரைஸ் வந்து சொல்லலாம். பைக்கு காரு போனு இந்த மாதிரி கிடையாது. மொதல் 10 பிரைஸும் நல்ல ஒர்த்தமான நல்ல வேல்யூபிளான பிரைஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கடைசி 550 பேருக்கு வரையும் பிரைசஸ் வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்குற ஆஃபர் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம XL11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததான் வெளியூர்கள் வந்து பார்த்துருவோம். ஸோ வெளியூர் பொறுத்தவரைக்கும் ஓவரால் 36 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க 15, பேட் செகண்ட் பண்ணாங்க 20 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி பேட் சைன் பண்றவங்க தான் இந்த வெளியூர் நல்ல ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஒரு மேட்ச் டைல வந்து முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 170. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வந்து அடிச்சிருக்காங்க 243க்கு 5 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் ஜிடி 89க்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. அடுத்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 2 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் ஒரு 3 மேட்ச் ஸோ எப்போ ஒரு பெரிய அளவுக்கு அப்புறம் இல்லை கொஞ்சம் ஆவரேஜ் ரன்ல ஹெட் டு ஹெட்ல அப்புறம் இருந்து இருக்காங்க. அடுத்ததான் 2 டீம்ல இருக்கா ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து பார்த்துரும். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ரிக்கில்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ரிக்கில்டன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணிடுவாரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா டைரக்ட் 11ஸ்ல வந்து வந்துருவாரு. ராபின் மின்ஸ், நமண்டர், மிச்சல் ஸ்டார்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல் அண்ட் விக்னேஷ் புதூர். ஸோ இதுதான் எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 11ஸா இருக்கு. ஸோ விக்னேஷ் புதூர் இந்த டீமை இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்த ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாஸ் பட்லர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ராகுல் திவாட்டியா, ஷாருக் கான், அர்ஷத் கான், ரஷித் கான், சாய் கிஷோர், ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரூதர்ஃபுட். ஸோ இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இதுல இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபுட் தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அவங்களோட ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பட் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல மும்பைல டாப் 6ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, வில் ஜாக் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன், ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன். இவங்க வந்து 3 பேருமே டாப் 6ல இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல. இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் பார்த்தா ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாரு, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா அதுல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ரஷித் கான், சாய் கிஷோர் இந்த 5 பிளேயருமே வந்து ஹை பர்சன்டேஜ்ல வந்து இருக்காங்க. இதுல சுமன் கில் சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் இப்ப ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. எல்லா பாலுமே நல்லா ஒரு பெரிய ஹிட்டிங் மைண்ட் இல்லாம தரையோர் தெரியாத அதிகமா பிளே பண்றாரு. அதிகமான சிக்ஸஸ் அவர் எதிர்பார்க்க முடியாது, பவுண்டரிஸ் நிறைய வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தரையோர் பிளே பண்றதுனால அவர் இயர்ல விக்கெட்டை இழப்பாருங்கிறது கொஞ்சம் விஷயம். கொஞ்சம் நல்லாவே இன்னும் பவர் பிளே பயன்படுத்திட்டு நல்லா பிளே பண்ணிடுறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அந்த 35 ஸ்கோருங்கிறது 50-60 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும். அடுத்த சாய் சுதர்சன். சாய் சுதர்சன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆப்னன் டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர் வில் ஜேக் வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதுல டாப் ஆர்டர்லயே பேட் பண்ணக்கூடிய இடத்துல சாய் சுதர்சன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து இருக்காரு. இன்கேஸ் இந்த பவர் பிளேக்குள்ளாரே ஒரு ஓவர் வில் ஜாக் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு பவர் பிளேல ஒரு 3 ஓவர் நல்ல ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க கிராஸ் பண்ணி நினைச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக் ஒரு ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வில் ஜாக் சாய் சுதர்சன் ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் சாய் சுதர்சன் அதுல இருந்து மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா சாய் சுதர்சன் நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு வந்திருந்தாரு. இந்த வெனுல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன். ஆவரேஜா ஒரு 35 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச் அர்ஷதீப் சிங் விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட வந்து விக்கெட்டை வந்து இழந்திருந்தாரு. அதுவும் அந்த ஸ்லோவர் டவுனா பவுல் பண்ணும்போது அவர் கொஞ்சம் விக்கெட் இழந்துறாரு. நல்லா ஃபாஸ்டா பவுல் பண்றாங்க, நேரத்துல பவுல் பண்றாங்கன்னா நல்லா சொல்லிடுறாரு. அந்த இதுல கொஞ்சம் ஸ்லோவா டவுனா பவுல் பண்றாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு வில் ஜேக் அண்ட் சாய் சுதர்சனுக்கு இந்த மேட்ச் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் அப்படிதான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பண்றதுனால கண்டிப்பா நம்ம அவர் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆகணும். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி. அதான் ரஷித் கான். லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன், ரஷித் கான் விளையாண்ட எல்லா மேட்சும் நீங்க பார்த்தா முதல் மேட்ச்ல பெருசா விக்கெட்டிங் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் அப்படின்னு எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் ஒரு 2-3 விக்கெட் கிடைக்குமானா அதே பெரிய விஷயம் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்ட் ஹாஃப் போல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் நம்ம ரஷித் கான் நம்ம எதிர்பார்க்க முடியும். சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே விக்கெட் கிடைச்சிருந்துச்சு, 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் சேம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் விக்கெட் கிடைக்குமா அப்படின்னா ஆப்னன் டீம்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துறோம். இதுல கிட்டத்தட்ட 2 டாப்லயே 2 லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் தான், மிச்சம் எல்லாருமே ரைட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த மேட்சும் சாய் கிஷோருக்கு கொஞ்சம் பேட்டில் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத சாய் கிஷோர் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா லோ பர்சன்டேஜ் பிளேயர். இதுல ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன்ல பெருசா வந்து கிடைக்கல. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து ரூதர்ஃபுட் வந்து செகண்ட் வர்றாரு, அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா, அர்ஷத் கான், அதுக்கப்புறம் ஷாருக் கான், இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பேட்டிங் ஆர்டர் வர்றாங்க. இந்த மேட்சும் சேம் ஷாருக் கான் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ஆக்சுவல் ஓவரால ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் ஷாருக் கானை
பொறுத்த வரைக்கும். ராகுல் திவாட்டியா நல்ல ஒரு பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு ஹிட்டிங் மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பினிஷிங் ரோலர் அப்படின்னாவே நல்ல ஒரு அடிச்சு ஆடணும் ஒரு மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆஃப் பிரேக் பவுலர் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் பிரேக் பவுலருக்கு கொஞ்சம் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இவர் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா இவர்கிட்ட நான் வந்து 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்சஸ் வந்து எதிர்பார்க்கிறேன். அர்ஷத் கான், முகமது அர்ஷத் கான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். பேட்டிங்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் பேட்டிங் ஆர்டர் வந்தா இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் முகமது அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும். ரபாடா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரபாடா இந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. மோஸ்ட் ப்ராபபிலி நான் பர்டிகுலர் ரபாடாவை போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவரோட இந்த ஸ்டார்ட் அப்ல பவர் பிளேல பவுல் பண்றாரு, நல்ல லைன்ல நிறுத்தி நல்லா ஃபாஸ்ட்ல பவுல் பண்றதுனால கண்டிப்பா 1 விக்கெட் விழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரபாடா நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயர். இன்கேஸ் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கணக்கு நீங்க டாப்பர்ல போறதுக்கான வாய்ப்புகளும் அது இருக்கு. முகமது சிராஜ் லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்கல. இந்த வெனுவுல செகண்டா பவுல் பண்ணும்போது அவருக்கு இருந்த சப்போர்ட்டிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண பெரிய விக்கெட் அவருக்கு வந்து கிடைக்கலங்க. இந்த மேட்ச் முகமது சிராஜ் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்க முடியும். ரூதர்ஃபுட் என்னைய பொறுத்திருக்கும் ஃபர்ஸ்ட் அவர் பேட் பண்றாரு அப்படின்னா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, அடிச்சு நவுதிர ஏன்னா ஸ்கோர் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனாரு. எதிர்பாராத ஒரு விக்கெட்ஸை வந்து இழந்துட்டாரு. இந்த மேட்ச் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 20% வரை தான் பிக் பண்ணியிருக்காங்க. லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரூதர்ஃபுட் போத் இன்னிங்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கிராண்ட்லிக்கு ட்ரை பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் விட்டுருதுன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ல யார் யாருக்கு போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சுமன் கில் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. சாய் கிஷோர் ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. அசித் கான் போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் தான். சாய் கிஷோர் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் போகும்போது நல்ல ஒரு விக்கெட் இருந்துச்சு. ஸோ சாய் கிஷோர் கூட நீங்க போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல ரபாடாக்கு போத் இன்னிங்ஸ்ல நீங்க பணம் கொடுத்துக்கலாம். ரூதர்ஃபுட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ற போது நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. நீங்க ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயரை போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரூதர்ஃபுட் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகமது சிராஜ் செகண்ட் பவுல்னா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. திவாட்டியா ஃபினிஷிங் ரோலர் மோஸ்ட் வெளியே இருக்கு. 2 பேருக்குமே பேட்டிங் ஆர்டர் கிடைக்காம கூட போகலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் மட்டும் நீங்க மல்டிபிள் டீம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ்ல யாரு, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல மும்பை இந்தியன்ஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பார்த்துரும். இதுல ஹை பர்சன்டேஜ்ல ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஏர்லியா விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு, கையில ஏமாந்துட்டார். ஸோ ஏன்னா அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அதுல ரோஹித் சர்மா விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஏன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட ரொம்ப வீக். வந்தாருனாவே கிட்டத்தட்ட அவர் இந்த பால் ஸ்டார்டிங் பவர் பிளேயர்ல போட்டாங்கன்னா 2 ஓவர் விக்கெட் வந்து இழந்துட்டு போயிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட. பட் மற்ற பிளேயர்ஸை நல்லாவே அடிச்சு ஆடிடுவாரு. ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை தவிர்த்துட்டு பேலன்ஸ் இருக்க பவுலர்ஸ் யாரு பந்து போட்டாலும் அவங்க பாலை அடி பிரிச்சு எடுத்துருவாரு. இவருக்கு இந்த மேட்ச் இருக்கிற ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் யாருமே கிடையாது. அது ஆப்பனன்ட் டீம்ல யாருமே இல்லைங்கிறது ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் நான் பர்டிகுலரா ரோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவோட பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ள ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து நான் பர்டிகுலரா ரோஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறேன். நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா செகண்ட் பேட் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க சிங்கிள் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணும்போது ரோஹித் சர்மா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கீங்க. ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு.
பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு டீமுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எதிர்பாராத ஒரு விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட, அது நல்ல ஒரு ஸ்விங் போடக்கூடிய ஒரு பவுலர், கட்டர்வேஷன் நல்ல ஒரு ஸ்விங் ஆகக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட் இழப்பாரு. பட் இந்த மேட்ச் அந்த அளவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ பிரிக்கில்டன் கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அந்த மாதிரி காம்பினேஷன் கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் கண்டிப்பா நீங்க போத் நிச்சயமா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வில் ஜாக், ஸோ இவரோட பவுலிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுமே 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆப்டன் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸை கன்சிடர் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது வில் ஜாக் கிட்ட இருந்து இந்த மேட்ச் பவுலிங்ல இருந்து நான் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலைனாலும் ஒரு விக்கெட், ஒரு 25 டீம்ல இருக்க பாயிண்ட் அந்த டாட் பால் எல்லாம் போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பவுலிங்ல இருந்து மட்டும் கிடைச்சிருது வில் ஜாக் கிட்ட. வில் ஜாக் கிட்ட அது மட்டும் இல்லாம ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியிலேயே நிறைய வந்து நிற்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேச்சஸ் மூலயமாவே ஒரு கேச்சஸ் பிடிக்க 2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. கிட்டத்தட்ட ஃபீல்டிங்ல இருந்து மட்டுமே வில் ஜாக் கிட்ட ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 20 பிளஸ்ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு. ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓவராலா வில் ஜாக் கிட்ட இருந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 85ல இருந்து ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிற ஒரு ஸ்மால் லிட்டில் கேப்டன்ஷிப்புக்கு நிறைய சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் நீங்க கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்தாங்க ஆனும். ஏன்னா அவர் வந்து எப்போ எப்படி பிளே பண்ணுவாருன்னே சொல்ல முடியாது. வருவாரு டக்குன்னு ஒரு 10 பால் 4 ஷாட் அடி டக்குன்னு அடிக்கிறாரு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பிளஸ் ஸ்கோர்னு கொண்டு போயிடுறாரு. ஏன்னா அவரோட ஹிட்டிங் பவர் அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்டார்ட் அப் ஒரு 2 பால் ஸ்ட்ரகிள் ஆவார், 2-3 பால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அடிக்கிற பால் பவுண்டரி, சிக்ஸஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து போகும். என்னைய பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் முதல் பிடிக்க ஒரு 5 பால் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் ஃபிளாப்னு சொல்லலாம். பட் அப்படி எடுக்கல அப்படின்னா அவரோட ஸ்கோர் எங்க வேணா போ, அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் பண்ணக்கூடிய பிளேயர். நான் இந்த மேட்ச் பர்டிகுலரா அவர் பேட்டிங் வர்ற டவுனை கன்சல்ட் பண்ணி ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் கேப்டன்ஷிப் பண்றது கிடையாது. கேப்டன்ஷிப் பண்றாருன்னா பவுலர் இன்சார்ஜ் கொடுக்கணும், நியர்பைல இருப்பாருன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ண மாட்டாரு ஹர்திக் பாண்டியா வரதுனால. ஸோ அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தான் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேச்சஸ் மூலியமா 1 or 2 கேச்சஸ் மேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அது மூலியமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கண்டிப்பா சூரியகுமார் இந்த மேட்ச் ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட் உள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. திலக் வர்மா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷனாவே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் வைஸ்ல திலக் வர்மாவோட ரெக்கார்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது பேட் செகண்ட் பண்ணும்போது ஏதாவது 1 or 2 மேட்சஸ் நல்லா ஸ்கோர் பண்றாரு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் அவர் பிளே பண்ண 10ல 8 மேட்சஸ் ட்ரீம் டீம்ல வந்து வந்திருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இந்த ட்ரீம் டீம்ல ஓரளவுக்கு ஸ்கோர் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இன்கேஸ் பேட்டிங்கர் வராம டாப் ஆர்டர்ல இருக்கவங்கள கூட பேட்டிங்கை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. தீபக் சகல் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ஸோ ஹை பர்சன்டேஜ்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 60% மேல பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒர்த்தபுளான பிளேயரா அப்படின்னா ஸ்டார்ட் அப்ல அந்த பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடாத பிளேயர்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட், அந்த மாதிரி காம்பினேஷன் தான் பெரிய விக்கெட்ஸ் வந்து அவர் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே லோ பர்சன்டேஜ்ல ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவர் அதிகபட்சம் 4 ஓவர் இந்த மாதிரி காம்பினேஷன்ல பவுல் பண்ணிடுவாரு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்மேன் சாம்பியன் டிராஃபி மேட்ச் எல்லாம் பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வருவாரு 10 பால் பிடிப்பாரு, அடிச்சு என்ன முடிஞ்ச ஸ்கோர் ஒரு 25-30 ஸ்கோர் ஏற்றி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக், கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா வந்து இருப்பாரு. ராபி மெயின்ஸ் பேட்டிங் ஆர்டர் வருவாரான்னு தெரியல. ஏன்னா டாப் ஆர்டர்ல இத்தனை பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 6 பேட்ஸ்மேன். இவங்களுக்கு அப்புறம் ராபின் மீன்ஸ் பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிச்சு அவர் ட்ரீம் டீம்ல வருவாருன்னு பெரிய டவுட் தான். ஸோ ராபின் மீன்ஸ் அண்ட் ஒரு 50 ஆப்ஷன் தான் ராபின் மீன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நமண்டீர் லாஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படிங்கிற காம்படிஷன்ல அவருக்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இவரும் ஒரு 50 ஆப்ஷனாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் வருவாங்க பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஆனா டாப் 6-7 பிளேயர் ரொம்ப குவாலிட்டியா பிளேயர் இருக்கனால இவங்க 2 பேருமே பேட்டிங் ஆர்டர் வருவாரு ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் தான். மிச்சல் ஸ்டார்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா யாருமே இல்ல. டாப் ஆர்ல ஒரு 3 ரைட் ஹேண்டர் வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்னர் இருந்து இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்க முடியும். ட்ரெண்ட் போல் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த வெனுல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல போல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். மினிமம் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் கூட விட்டதை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா விக்னேஷ் பதூர். ஸோ விக்னேஷ் பதூர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் சென்னையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட்ஸ் பூரா எடுத்த ஒரு பிளேயர்னே சொல்லலாம். வந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க மும்பை. ரொம்ப சின்ன வயசுள்ள ஒரு பிளேயர் வந்தாரு. அவரோட கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு முக்கியமான 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாரு. ரொம்ப தோத்துட்டாங்க இருந்தாலும் முக்கியமான 3 விக்கெட்ஸ் எடுத்து மேட்சை கடைசி வரையும் டஃப் கொடுக்க போன ஒரு காரணம் நம்ம விக்னேஷ் பதூரா ஒரு ஆள் மட்டும் தான். இவருக்கு தான் அந்த கிரெடிட் பூரா வந்து சேரும். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஆப்ஷன் பண்ணாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வேணா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த ஹை பர்சன்டேஜ்ல ரோஹித் சர்மாவை நான் பர்டிகுலரா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுக்குறேன். நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணா செகண்ட் பேட்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்கில்டன் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் பிளேயர். வில் ஜாக் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். அண்ட் சூரியகுமார் போத் இன்னிங்ஸ்ல நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. தீபக் சகார் ஃபர்ஸ்ட் பவுல்ல ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹை பர்சன்டேஜ்ல இந்த பேர் இந்த காம்பினேஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். லோ பர்சன்டேஜ்ல ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் பிளேயர். ஸ்டார்னர் சோ போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெண்ட் பால் இந்த மேட்ச் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே கூட இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்னேஷ் புதூர் லாஸ்ட் மேட்ச் செகண்டா பால் பண்ணும்போது அந்த சென்னை வேணும் ஸ்பின்னர் நல்லா சப்போர்ட்டிங்கான வேணும் அதுல விக்கெட் கிடைச்சது. இந்த இதுல ஒரு மிடில் ஓவருக்கு அப்புறம் விக்கெட்ஸ் கிடைக்குது ஸ்பின்னருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு விக்கெட் வந்து கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் இந்த மேட்ச் விக்கெட் புதூருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ அடுத்ததா டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். டெத் ஓவர்ல ஜிடில இருந்து முகமது சிராஜ் அண்ட் ரபாடா. மும்பைல தீபக் சகார் அண்ட் ட்ரெண்ட் போல். இவங்க 4 பேர் தான் அந்த டெத் ஓவர் 19-20 ஓவர் வந்து பவுல் பண்ண போறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலருக்கு நீங்க நல்லாவே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா வில் ஜாக், ஜாஸ் பட்லர் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஹர்திக் பாண்டியா கொடுத்து ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்ல சுமன் கில், ரிக்கில்டன், ரபாடா, ட்ரெண்ட் போல் இந்த 4 பேர் வந்து பிக் பண்ணிருக்கேன். இவங்க 2 பேருமே டெத் ஓவர் பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா உனக்கு கிராண்ட் லீக்ல கேப்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்கில்டன் ரீசெண்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் இயர்லியா எதிர்பாராத விக்கெட் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் நான் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும். சோ அதனால இவருக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். சுமன் கிலை பொறுத்த வரைக்கும் சோ இந்த பெனுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர். அது வந்து மும்பைக்கு எகென்ஸ்டாவும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால சுமன் கிலுக்கு இந்த மேட்ச் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சோ நீங்க கொடுக்க தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.